வெல்கம் டு சுடுதண்ணி. டெய்லி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்க்கு என்ன பண்ணுறதுன்னு கன்ஃபியூஸ்டாக இருக்கும் போது எந்த வித கன்ஃபியூஷனுமே இல்லாமல் ஈஸியாக பண்ணக்கூடிய ஒரு டிஷ் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ரவா கிச்சடி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஹோட்டலில் மட்டும் இது எப்படி இவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குன்னு உங்களை நிறைய பேர் யோசிச்சிருப்பீங்க. ஆனால் இந்த வீடியோவில் நான் செஞ்சுருக்க மாதிரியே செஞ்சு பாருங்கள். அப்புறம் என்ன, உங்கள் வீட்லேயும் அடிக்கடி ரவா கிச்சடி தான். இதோட இன்க்ரீடியன்ஸை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். இப்போ வாங்க சேர்ந்து சமைக்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு கடாயில் நம்ம ரவையை வறுத்துடலாம். நான் இன்றைக்கி 1/2 கப் ரவை சேர்த்துக்கிறேன். இதை இனிஷியலாக ட்ரையாக ரோஸ்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் எந்த ரவை எடுத்தாலுமே ஃபர்ஸ்ட்டு ரோஸ்ட் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. அது உப்புமாவுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். லைட்டாக சூடாகிற அளவுக்கு பண்ணால் போதும், கலர் சேஞ்ச் ஆக வேண்டாம். தொட்டு பார்த்திங்கனாலே நம்ம கண்டுபிடிச்சிடலாம். இப்போ அதை எடுத்து தனியாக வச்சிடலாம். இப்போ இதே கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். இந்த நெய் மெல்ட் ஆனதுக்கப்புறமா இதில் 10 முந்திரி பருப்பு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதையும் நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா கலர் மாறினதுக்கப்புறம் இதை எடுத்து தனியாக வச்சுருங்க. இருக்கட்டும். இப்போ இதே நெய்லேயே 1 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் உளுத்தம் பருப்பு, இது பொரிஞ்சதும் இதோட ஒரு கொத்து கருவேப்பிலை, ஒரு பெரிய வெங்காயம், அதோட 2 பச்சை மிளகாய் கீரி சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கி விட்டுடலாம். இதில் காரத்துக்கு நம்ம பச்சை மிளகாய் மட்டும்தான் சேர்க்க போகிறோம், மிளகாய் பொடி எதுவுமே கிடையாது. ஸோ தேவையான காரத்தை நீங்கள் இனிஷியலாகவே சேர்த்துக்கணும். நான் எடுத்திருக்க ரவைக்கு 2 பச்சை மிளகாங்கிறது கரெக்டாக இருக்கும். ரொம்ப ஸ்பைஸியாகவும் இருக்காது, அதே மாதிரி சப்புனும் இருக்காது, டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ நீங்கள் அளவுக்கு ஏற்ற மாதிரி இந்த காரத்தை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இந்த வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா இதில் 1 கேரட், 4-5 பீன்ஸ் சேர்த்துக்கலாம். குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க, அப்போ சாப்பிடும் போது ரொம்ப டிஸ்டர்பிங்காக இருக்காது. இப்போ இதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இது ரெண்டும் நல்லா வதங்கினதுக்கப்புறமா இது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதோட 1/2 டீஸ்பூன் உப்பு, 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துட்டு கூடவே 1 தக்காளி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு எல்லாத்தையும் ஒன்றா கலந்து விட்டுடலாம். இதோட வேணும்னா நீங்கள் பட்டாணி கூட சேர்த்துக்கலாம், ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ இது கூட நான் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கிறேன். நான் சொன்ன அந்த சீக்ரெட்டான இன்க்ரீடியண்ட் இது தான். இது சேர்க்கும் போது தான் நல்ல ஒரு டேஸ்ட் அண்ட் ஃப்ளேவர் கொடுக்கும். மித்தபடி நீங்கள் என்ன சேர்த்து பண்ணாலும் இந்த ஃப்ளேவர் உங்களுக்கு இதை சேர்க்கும் போது தான் அச்சீவ் பண்ண முடியும். ஸோ கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் சேர்த்துக்கோங்க. நிறையா சேர்த்திங்கன்னா பிரியாணி மாதிரி ஆகிடும், அந்த மாதிரி பண்ணக்கூடாது. இது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம காய் சேர்த்துருக்கனால ஃபஸ்ட்டு காயை நல்லா வேக வைக்கலாம். ஸோ இனிஷியலாக ஒரு 1/2 கப் தண்ணி மட்டும் சேர்த்துட்டு இந்த காயை ஃபஸ்ட்டு வேக வச்சுக்கிறேன். இது நல்லா வற்றினதுக்கப்புறமா நம்ம ரவையை சேர்த்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா காய் நல்லா வெந்து வந்துருச்சு, தண்ணியும் நல்லா வற்றிருச்சு. இப்போ இது கூட 1/2 கப் தண்ணி சேர்த்துக்கிறேன். ஏன்னா நான் 1/2 கப் ரவை தான் சேர்த்துருக்கேன். ஸோ அதுக்கு 3 பங்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். இந்த தண்ணி நல்லா கொதிக்கணும். கொதிச்சு வந்ததுக்கப்புறமா இதில் நம்ம ஆல்ரெடி வறுத்து வச்சுருக்க ரவையை சேர்த்துக்கலாம். சேர்க்கும் போது நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே சேர்த்து விட்டுக்கோங்க, கட்டி விழாமல் இருக்கும். இதை ஒரு 2 நிமிஷம் ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் மூடி போட்டு சிம்மில் வச்சுட்டு ஒரு 4-5 நிமிஷம் வச்சுருங்க. இது நல்லா சாஃப்டாக ரெடி ஆகிடும். இப்போ பார்த்தீங்கன்னா இது நல்லா ரெடி ஆகிடுச்சு. நல்லா உதிரி உதிரியாக சூப்பராக வந்திருக்கு. இப்போ லாஸ்ட்டாக இதில் கொஞ்சமாக கொத்தமல்லி தழை,
அதோட நம்ம ஆல்ரெடி வறுத்து வச்சுருக்க முந்திரி பருப்பை சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட சூப்பர் டேஸ்டான ரவா கிச்சடி இப்போ சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது கூட சாம்பார் சட்னி எல்லாமே சூட் ஆகும். நீங்கள் எது கூட வேணாலும் சாப்பிடலாம். ரொம்ப ஈஸியாக பண்ணுறதுக்கும் ரொம்ப ஃபில்லிங்காக இருக்கிறதுக்கும் அதே சமயம் ஹெல்த்துக்கும் எந்த காம்ப்ரமைஸும் இல்லாத ஒரு ரெசிபி. இந்த சூப்பர் டேஸ்டான ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். சுடுதண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.